மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு மற்றும் மகரம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்க எப்படி வாழ போறீங்க? உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, ராகு கேது பகவான், குரு பகவான், சனி பகவானினுடைய நிலை, இதையெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் உச்சத்தை எப்போ பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி, மகரம் ராசி, இதெல்லாம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசிதான் உங்களுடைய தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க. தன காரகரான குரு பகவானினுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால பணத்தின் பின்னாடி ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். குணத்துக்கு மட்டுமே, நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் அப்படின்னா கூட அந்த இடத்திலிருந்து நிச்சயமாக ஒதுங்கி வந்துடுவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலையும் சித்தர் வழிபாடுகளையும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்தும் நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும்போது உங்களுடைய வாழ்வின் அர்த்தங்கள் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம்தான் திருப்புட்குழி. திருப்புல்குழி அப்படின்றது மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது. இந்த தலம் ஜடாயு எனும் கழுகு அரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈம கிரியைகளை செய்த தலம். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலம். ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கின்றார். அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட உருவில் பிறந்த உங்களுடைய வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதியை தருவார். திருப்புட்குழி திருத்தலம் சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி இந்த கோவிலுக்கு செல்லலாம். வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் உண்டாகும். தனுசு ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்க யாரையும் பெருசா மதிக்க மாட்டீங்க. நீங்க சொல்றது தான் சரி என்ற நிலைப்பாடோடு இருப்பீங்க. அதில் உறுதியாகவும் இருப்பீங்க. நல்லது செய்தா பிடிக்கும், கெட்டது செய்தா அந்த இடத்துல இருந்து விலகிடுவீங்க. பணம், பேர், புகழ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே தான் எல்லாமே. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நல்லவங்க உங்கள் பின்னாடி சுற்றி இருப்பாங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட வலம் வருபவர்கள் நீங்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்களை சாதாரணமாக எடை போற்ற முடியாது. மற்றவங்க உங்களை சாதாரணமாக எடை போட்டாங்கன்னா நீங்கள் யார் அப்படின்ற தக்க பதிலடியை செயல்கள் மூலமாக நிச்சயம் கொடுப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமும், வீட்டில் உச்சத்தை தொடக்கூடிய, அதாவது அதிகார உச்சத்தில் வரக்கூடிய நிலையும், பணம், புகழெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் பார்ப்பீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு ஏணிப்படியாக உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள்
பேரோடையும் புகழோடையும் செல்வ செழிப்போடையும் நிச்சயம் ஒரு நாள் வாழ்வீங்க அப்படின்றது உங்களுக்கு எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது. அடுத்ததாக மகரம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். மகரம் அப்படின்றது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றனவோ அப்படி உங்களுடைய மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தா சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கு சென்றாலும் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் என்பதால மனித நேயத்துடன் செயல்பட விரும்புபவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள். உங்களுடைய 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவான் அதிபதி என்பதால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். உங்களுடைய வாழ்க்கை துணை கலா ரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றவர்களாக இருப்பவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள். உங்களுடைய 10வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால வாழ்க்கையின் மத்திய பகுதியில சொந்த தொழிலில் இறங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீங்க. எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகம் நிச்சயம் உண்டு. சுக்கிர பகவானின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது நிச்சயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சனி பகவானினுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலின் மீது மாறாத நீங்காத பக்தி எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி பகவான் இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே நீங்கள் விரும்புவீங்க. உங்களுக்கு மிக மிக பிடித்த விஷயங்களில் ஒன்று நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி உங்களால் நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும். நீங்கள் யாரை மதிக்க வேண்டுமோ அவங்கள தான் மதிப்பீங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. தேவையில்லாதவங்களை எல்லாம் சீண்டி கூட பார்க்க மாட்டீங்க. முகம் எடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு நிகரானவர்கள் கூட தான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் யார் அப்படின்ற முழு விபரத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. அந்த நாள் தான் வாழ்வின் உச்சத்தை தொடக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். பெருசாக பணம் பதவி இதிலெல்லாம் உங்களுக்கு ஆசையே இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் மீது கொஞ்சம் விருப்பம் இருக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் அடைவீர்கள். உங்களுடைய கணவரால் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அன்பாக பாசமாக அனைவரும் உங்களை சுற்றி நடப்பாங்க. நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்காக நினைப்பாங்க. அப்படி ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் வரும். கடல் அப்படின்றது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் என்று அழைப்பாங்க. பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்தும் உங்களுக்கு வழிபட உகந்தவை. குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் மகரம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம்.